குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 காலங்களை குறித்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கடந்த நாட்களிலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். கடந்த நாட்களிலே குருடர்களை கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் நடத்துகிறவர்களுக்கு பெயர் குருடர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. குருடர்களை கடந்த நாட்களிலே கர்த்தர் நடத்தினார். இந்த நாட்களிலும் நடத்துகிறார் குருடர்களை. இனி வரும் நாட்களிலும் கர்த்தர் குருடர்களை நடத்துவார். அப்ப குருடன் என்றால் யார் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, பாவம் இல்லாதவர்கள், அவர்கள்தான் குருடர்கள். ஆண்டவராகிய இயேசு யோவான் 9ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா குருடர்கள் என்பவர்கள் பாவம் இல்லாதவர்கள், அல்லாவிட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாவிட்டால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், அவர்கள்தான் குருடர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாவங்கள் மூடப்பட்டவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் குருடர்கள். அந்த குருடரை கர்த்தரே நடத்துவார். உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவார். கரம் பிடித்து நடத்துவார். அப்ப குருடன் அப்படி சொல்லி பார்க்கும்போது, கண் பார்வையற்றவர்கள், கண்கள் தெரியாதவர்கள், அவர்கள் குருடர்கள் என்று நாம் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கு 42ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நல்லா விளங்கிக்கும். நான் சொல்றதான வார்த்தையை மட்டும், வசனத்தை மாத்திரம் நீங்க வாசிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். என் தாசனை அல்லாமல் குருடன் யார் அப்படி சொல்றார். இப்போ தாசன் என்பதற்கு அநேகம் அர்த்தங்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதுல ஒரு அர்த்தத்தை இன்றைக்கு நான் சொல்லணும். அது என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, பக்தன். 1ஆம் தேதியிலே நான் அதை சொன்னேன். தாசன் என்றால் பக்தன். அப்போ பக்தி உள்ளவர்களை, பக்தர்களை, பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் நடத்துவார். இந்த இடத்துல வந்திருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற பக்தி அது எங்க இருக்கும்? மனதுல இருக்கும். அப்ப மனுஷன் எங்க பார்க்கிறான்? வெளியே ஆராதிக்கிறதையும் ராகமாய் பாடுவதையும் ஆள் சரீர தோற்றத்தையும் மனுஷன் பார்க்கிறான், ஏமாந்துடுறான். இவங்க நல்ல விசுவாசி அப்படின்னு மனிதன் ஏமாந்துடுறான், ஊழியக்காரன் ஏமாந்துடுறான், விசுவாசி ஏமாந்துடுறான். அதுதான் பொண்ணு எடுக்கும் போது, பொண்ணு வாங்கும் போது அந்த உள்ளத்தை தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். இவன் ஒரு மெய் கிறிஸ்தவனா, அபிஷேகம் பெற்றவனா, இவன் கர்த்தருக்கு பயந்தவனா, இவனுக்கு என் பொண்ணை கொடுக்கலாமா, இவனுக்கு என் கழுத்தை நீட்டலாமா அப்படின்ற அந்த அம்மாத்திரம் உணர்வு விசுவாசிகளிடத்தில் இல்லாதபடியினால போய் சிக்கிக்கிறாங்க. ஆவிக்குரியவர்களோடு கூட ஆவிக்குரியவர்கள் இணையும் பொழுதுதான் அந்த பயணம் மிகவும் இன்பமாக இருக்கும். ஒரு மாடு கீழே படுத்துக்கிட்டு இன்னொரு மாடு உற்சாகமா இருந்தா வண்டியை எப்படி இழுத்துக்கிட்டு போக முடியும்? தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒருவரோடு ஒருவர் கணவன் மனைவி இணையும் பொழுது, கணவனும் ஸ்பிரிச்சுவல் மேனா இருக்கும் பொழுது, மனைவியும் ஸ்பிரிச்சுவலா இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா, என்னடா நான் இப்படி போறேன், இது இப்படி போகுது, ஒன்னு நிலத்துக்கு இழுக்க, இன்னொன்னு தண்ணிக்கு இழுக்க, அது ஒரு மாதிரி போயிடும். அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, யாரை நடத்துகிறார் அப்படின்னா, சபைக்கு வருகிற அத்தனை பேரையும் கர்த்தர் நடத்துவது இல்லை. அவன் பக்தியை கர்த்தர் பார்க்கிறார். பக்தி என்பது வெறும் வாயளவுல, வெறும் வார்த்தை அளவுல இல்ல. அந்த பக்தி என்பது எங்க இருக்குதுன்னா, இருதயத்துக்குள்ள மறைந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களை, பக்திமான்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். எல்லாரையும் கிடையாது. அவர் செலக்ட் பண்றதே சூப்பர் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாமெல்லாம் சொல்றோம், நினைக்கிறோம், இந்த விசுவாசிய சபையில வந்தா நல்லா இருக்கும், இந்த விசுவாசிய சபையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கலாம். ஊழியக்காரனே, உன் கண்ணு ஒரு மாதிரி கண்ணு, ஆனா கர்த்தருடைய கண்கள் இருக்குதே, அது அக்கினி ஜுவாலையை போன்றதான கண்கள். தானியேல் புஸ்தகத்துல தானியேல் சொல்லும் போது சொல்றான், அவருடைய கண்கள் எரிகிறதான தீபங்களை போன்றது.
வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றதான கண்கள். அந்த கண்ணு மனிதனை பார்த்து செலக்ட் பண்றதுக்கும் நம்ம கண்ணு மனிதனை பார்த்து செலக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப கர்த்தர் எப்படி செலக்ட் பண்றாரு? யாரை செலக்ட் பண்றாரு? உதவாக்கரைகளை கிடையாது, வெளி வேஷம் போடுகிறவர்களை கிடையாது. இப்படி எல்லாம் நான் சொல்ல சொல்ல நான் வேஷம் போடுகிறவனா இருக்கிறேனா? நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு உதவாக்கரையா இருக்கிறேனா? கர்த்தர் என்னை அருவருக்கிறாரா? அப்ப நான் சரியான ஆள் இல்லையா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து வெட்கப்படணும். இந்த வார்த்தைகள் வரும்போது எப்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா, ஐயோ இந்த வார்த்தைகள் இப்படி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்க நான் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் மனிதனால் நான் அமர்த்தப்பட்டவனா இருக்கிறேனா? கர்த்தரால் நான் அழைக்கப்பட்டவனா இருக்கிறேனா? அழைப்பு பெற்றவர்களும் உண்டு, அமர்த்தப்பட்டவர்களும் உண்டு. ஊழியத்துல கூட அப்படிதான். பாஸ்டர் விரும்பி சில பேரை இவன் ஊழியத்துக்கு வரட்டும்னு சொல்லிட்டு அமர்த்துறான், அவன் புத்தியை காட்டிடுறான். ஆனா கர்த்தரே சில பேரை என்ன பண்றாருன்னா அழைப்பு கொடுத்து அவன் எங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் அவனை அப்படியே அலேக்கா தூக்குறாரு. ஆகவேதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். யாரை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு? பக்தி உள்ளவர்களை அவருக்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவர்கள் தேவனுடைய தாசர்கள். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்தாலும், அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, பக்தி இருக்குதா அப்படின்னு பார்த்து அவங்கள கர்த்தர் தமக்காக ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. அவங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி. என்னெல்லாம் அப்படிதான் ஆண்டவர் எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்தேன், ஆனா ஆண்டவரே போதகருடைய வசனத்தை நான் கேட்டேன். ஆனா கர்த்தரே எனக்கு தரிசனமாகி வா எழுந்துரு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு என் ரூம் முழுவதும் ஒரு பேரொளி, அவருடைய முகத்தை பார்க்கிற மென்மையான அழகு நிறைந்த இளம் வாலிபருடைய பிரகாசம். ஆண்டவர் அந்த தரிசனத்தை என்னால 19 வயதுல இந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு தந்து என்னை அழைத்தார். 16 வயதுல இயேசுவுக்கு என் இருதயத்தை பறிகொடுத்த. வேற எதுக்கும் சர்ச்சைக்கு போல. இயேசுவின் அன்பு எனக்கு வேண்டும், இயேசுவின் பிரசன்னம் எனக்கு வேண்டும், இயேசுவின் உறவு எனக்கு வேணும் அப்படின்னு இன்னும் நிஜமா போனதுனால அந்த நிஜமானவனை பார்த்து கர்த்தர் தரிசனம் தந்து அழைக்கிறார். வா எழுந்துரு உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிறார். உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, பக்தி உள்ளவன் எந்த வீட்டுல பிறந்தாலும் சரி, அவனை கர்த்தர் அவருக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வேதத்துல யாக்கோபை ஆண்டவர் சொல்றாரு என் தாசன் என்று கர்த்தர் சொல்றார். தாசர்களை தெரிந்து கொள்றார். தாசனுக்கு தான் இன்னொரு பெயர் சொன்ன பக்தி உள்ளவன் அப்படி சொல்லி சொன்னேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. இன்னும் எடுக்கலாம். ஊர்ல ஒருத்தன், கோத்திரத்துல 2 பேரு, கோத்திரத்திலே 2 பேரை தான் அவருக்காக தெரிந்து கொள்றாராம். அப்ப மற்றதெல்லாம் ஊர்ல ஒருத்தன் தானா? அப்ப ஊர்ல இருந்து இத்தனை பேர் வரமே, என் வீட்டுல இருந்து இத்தனை பேர் வரமே. அத்தனை பேரும் பக்தி உள்ளவங்களா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களா இருந்தா அதை விட ஒரு மேன்மை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என் உடன்பிறப்புகள் நடுவில் என்னை தள்ளிடுவாரோ? என் வீட்டிலிருந்து இத்தனை பேரை கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கும் போது நான் கர்த்தர் விரும்புகிற பக்தி உள்ளவனா இல்லையோ, என்னை வெறுத்துருவாரோ? அந்த பயம் நம்முடைய உடல்ல இருக்கும், நம்முடைய மனசுல இருக்கணும். முடிவு வரை அந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க. பின்மாற்றத்தின் ஆவிக்கு, வஞ்சிக்கிற ஆவிக்கு, உலக மாயைக்கு, மாயக்காரனுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே பாதியில கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அவர்களுக்குரிய கிரீடத்தை, அவர்களுக்குரிய பந்தய பொருளை, பரிசை, பரலோகம் தருகிறதன் ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். கர்த்தர் அப்படி யாக்கோபை பார்த்து சொல்றாரு என் தாசன் அப்படி சொல்லி சொல்றாரு. எரேமியாவுல சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு. 46ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல என் தாசனாகிய யாக்கோபே, வாசிங்க, யாக்கோபே தாசன். அந்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு நீ பயப்படாத. அப்ப யாருக்கு பயப்படாதன்றதான வாக்குதத்துவம்?
சபைக்கு வந்தா நீ பயப்படாதன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தராரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எனக்கா? யாருக்கு கொடுக்கிறார்னா அவருடைய தாசனுக்கு தராரு. தாசன் எல்லாம் கை உயர்த்தலையா சொல்லுங்க. தாசனுக்கு இன்னொரு பெயரும் சொன்ன பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவன் எல்லாம் கையை உயர்த்துவர்களையா சொல்லுங்க. பக்தி இருக்கா உங்களுக்கு? உள்ள பக்தி இருக்கா? எத்தனை பேருக்குள்ள பக்தி இருக்குது சொல்ல முடியுமா? எனக்குள்ள உங்களுக்கு தெரியல பாஸ்டர், ஆனா என்ன கர்த்தர் மேல நான் வச்ச பக்தி வைராக்கி என்னன்னு எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். சில வேளை ஊழியக்காரன் கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கலாம், அந்த பகுத்தறிகிறதான அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி, அந்த வரத்தை அவன் பெற்றிருந்தா கண்டுபிடிக்க முடியும். ஆனா தேவன் அதை அறிகிறதான தேவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை கர்த்தர் பார்த்து சொல்றார், என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாத, அது போதும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாசனை பார்த்து கர்த்தர் வாக்குதத்தம், இன்னைக்கு நல்ல வாக்குதத்த வசனங்கள் உங்களுக்கு வரும், கேட்ச் பண்ணிக்கிங்க. ஆண்டவர் நமக்கு சில வேளையில பிரியமாய் நம்மோடு பேசுவார். அவருடைய பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறதான தேவன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாசனை அந்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றதான வார்த்தை, நீ பயப்படாத அப்படி சொல்லி சொல்றாரு. இன்னும் ஏசாயாவுல 41ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசி. என் தாசனாகிய இஸ்ரவேலே. அப்ப இஸ்ரவேல் யாரு? அவனும் யாக்கோபு தான். பெயர் மாற்றம் அடைந்தவன். முதலாவது என் தாசனாகி யாக்கோபு என்றாரு. இப்ப இந்த இடத்துல என் தாசனாகி இஸ்ரவேலே அப்படின்றாரு. அப்படின்னா அவன் வாழ்க்கையில என்ன வந்திருக்குதுன்னா மாற்றம் வந்திருக்குது. பழையவன் புதியவனாய் மாறிட்டான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பெயர் மாற்றம் அடைந்திருக்கிறான். பழைய மனுஷன் அவனை விட்டு நீங்கி புதிய மனுஷனா. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல என் தாசனாகி யாக்கோபு என்றாரு. அடுத்தடுத்து கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன பெயர் தான் சொல்றாருன்னா இஸ்ரவேல்னு தான் சொல்றாரு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா அவனை புதியவனாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றிட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம்னா என்ன அர்த்தம்? அவன் சிந்தை, அவனுடைய இருதயம், அவன் பேச்சு, அவன் பார்வை, அவன் யோசனைகள், அவன் உணர்ச்சிகள், அவன் உணர்வுகள் எல்லாமே புதுசு. ஏன்னா இப்ப யாரோடு கனெக்ட் ஆயிட்டான் அப்படின்னா கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்குள் வாழும் அந்த வாழ்க்கைக்குள் அவன் இழுத்து கொள்ளப்பட்டபடியினாலே முந்தின வாழ்க்கை அவனிடத்துல முந்தி பயங்கர கேடியா இருந்திருப்பான், முந்தி பயங்கர இச்சை நிறைந்தவனா இருந்திருப்பான். ஆனா இப்ப உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மாறிடுச்சு. இப்ப பார்வையும் பேச்சும் மாறிடுச்சு, சிந்தையும் யோசனைகளும் மாறிடுச்சு. ஏன்னா அவனுடைய உறவு எங்க வந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட வந்துருச்சு. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வரும்போது புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய். எத்தனை பேருக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கு? கை உயர்த்துறலையா சொல்ல. நீங்கெல்லாம் பாக்கியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க. சில பேருக்கு டவுட்டு, கையை தூக்கவே முடியல. நான் புது சிருஷ்டியா, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறேன்னா அப்படின்னு டவுட் இருக்குது. யாரும் அந்த டவுட்ல ரொம்ப நாள் நிக்காதீங்க, நிலைக்காதீங்க. மாற்றங்கள் என்பது கர்த்தர் நமக்கு தரவே விரும்புகிறார். நம்மை மாற்றக்கூடியதான சக்தி இயேசு என்கிறதான பெயருக்கு உண்டு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு, நான் தடுமாறுகிறேன், நான் நிற்பேனா, நான் நிலைப்பேனா? பாச சில வேலையில கடுமையான போதகத்தை கொடுக்கும்போது இந்த போதகத்துக்கு முன்னால, இந்த பிரசங்கத்துக்கு முன்னால, கர்த்தருக்கு முன்னால என்னால நிற்க முடியுமா? கவலைப்படாதீங்க. நெறிந்த நாணலை கர்த்தர் முறியாதவர், மங்கி எரிகிற திரியை கர்த்தர் அணையாதவர். தொடர்ந்து சபையை தேடி தேடி எவ்வளவு குறைகள், எத்தனை நான் நிலையற்றவன், நீசன், ஆனாலும் தேவ சமூகத்தை தேடி போறேன், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார்னு அவரை தேடி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த இஸ்ரவேல், அந்த யாக்கோப அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. அவங்க யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாம் யாருன்னா கர்த்தருடைய சிநேகிதன். உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எங்க இருந்து எடுக்கிறார் பாருங்க. அவனுடைய கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பக்தியும்
கர்த்தர் எதிர்பார்க்கிற அவனுடைய தாசன் எங்கே இருந்தாலும், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருந்து கர்த்தர் அவனை எடுக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை நான் எடுத்து, அதுல எந்த எல்லையில நீ இருந்தாலும் அங்க இருந்து உன்னை நான் அழைத்து வந்து, கர்த்தர் அவரால் அழைக்கப்படுகிற, அவரால் தெரிந்தெடுக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் பட்சமா பேசுறாரு, நீ என் தாசன் அப்படின்றார். கை உயர்த்தல யோசிப்பு. இந்த வார்த்தை எனக்கு போதும் ஐயா, இந்த வார்த்தை என்னை வாழ வைக்கும். நான் கர்த்தருடைய தாசன் என்றால் நான் வாழ்வேன், நான் மேன்மை அடைவேன், நான் குன்றி போக மாட்டேன், நான் குறுகி போக மாட்டேன், நான் விருத்தி அடைவேன், நான் பெருகுவேன். அந்த தேவனுடைய தாசன் என்கிறதான அந்த பெயர் மாத்திரம் எனக்கு போதும். நீங்க அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்ப என்ன நிலைமையில் இருந்தாலும் அதை பார்க்காதீங்க. இனிமேல் கர்த்தர் உங்களுக்காக அவருடைய தாசர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்கு அளவே கிடையாது. எத்தனை பேருக்கு அது வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எடுத்து, அதன் எல்லைகளில் இருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் அப்போ ஆண்டவரால் தெரிந்தெடுக்க ஒன்னொன்னும் சொல்லணும்னு தோணுது. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லு, அவன் வாழ்க்கையில சில குறைவுகள் வந்தாலும் அவன் காதுல, அவன் உணர்வுகளோடு, உள்ளத்தோடு கர்த்தர் பேசுவாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. மனிதன் உன்னை வெறுக்கலாம், மனிதன் உன்னை வெறுக்கலாம், உறவுகள் உன்னை வெறுக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன் வாழ்க்கையில் அந்த குறைவுகள் இருக்குது இல்ல, அந்த குறைவுகளிலும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் தேவனுக்கு நான் உகந்தவனா இருக்க வேண்டும் என்று நீ அழுகிறாயே, நீ அதற்காக உபவாசிக்கிறாயே, நீ அதற்காக ஏங்குகிறாயே, நீ புலம்புகிறாயே, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. தாசனை பார்த்து கர்த்தர் சொல்ற, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை. அவருடைய தாசர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் அவர்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய தாசர்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. ஒவ்வொரு வார்த்தை கேட்க கேட்க, ஆலயத்தை தேடி வர வர, ஜெபத்திற்கு வர வர ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அது தாசர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் கர்த்தருடைய கரம் தாசர்களை பிடிக்கும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. எத்தனை பேர் என் கையை கர்த்தர் பிடித்து, என் கை அவரை பிடிப்பதல்ல, அவருடைய கை என்னை பிடித்து, நான் அவருடைய தாசனா இருக்கிறபடினாலே, நான் அவருடைய பக்தனா இருக்கிறபடினால என் கையை பிடிச்சு அவர் என்னை நடத்தும். ஆண்டவர் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் அப்படின்றார். அப்போ கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்படுகிற கர்த்தருடைய தாசர்களை கர்த்தருடைய வலது கரத்தினாலே தாங்கி நடத்துகிறார். அப்படின்னா கர்த்தருடைய தாசனாகி யாக்கோப கர்த்தர் எங்க தெரிந்தெடுத்தார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஓசியாவில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓசியா 9:10. வனாந்தரத்துல திராட்சை கொலைகளை கண்டுபிடிக்க முடியுமா? பாலைவனத்துல, சுடு மணல்ல, வனாந்தரத்துல ஆண்டவர் சொல்ற திராட்சை குலைகளை, வனாந்தரத்துல திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல எப்படி இஸ்ரவேலை கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படின்னா வனாந்தரத்துல திராட்சை கொலை என்பது அது ஒரு புதையலை போன்றது, பொக்கிஷத்தை போன்றது. அதுபோல இந்த உலக ஜனங்க நடுவிலே யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடிச்சது. யாக்கோபு கர்த்தருக்கு ஒரு பொக்கிஷம், கர்த்தருக்கு அது ஒரு பெரிய மகிமை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல அந்த இஸ்ரவேலை வனாந்தரத்துல நான் கண்டுபிடிச்சேன். வனாந்தரம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலை, யாக்கோபை எங்க கண்டுபிடிச்சார்? வனாந்தரம். அதுவும் அந்த வனாந்தரத்துக்கு உபாகமத்துல 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு பெயர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. வாசிங்க, உபாகம். பாழான நிலம். வனாந்தரம், வனாந்தரம் அதற்கு பெயர் என்னது? பாழான நிலம். அடுத்தது ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் கண்டுபிடித்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவார். கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவார். தேவனுடைய தாசர்களை
தேவன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தேவனுடைய தாசர்களை தேவன் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் சோத்திரம் அங்கே இருந்து கர்த்தர் அவர்களை கண்டுபிடிக்கிறார், அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கையை உயர்த்தலையா சொல்லி, எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஊழையிடுதல் நிறைந்த வெறுமையான அவாந்திர வெளியில வனாந்திரத்துல பாழான நிலத்துல அவன் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவங்களை கண்டுபிடிக்கிறார், அவங்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், தேவனுடைய தாசர்களை தெரிந்தெடுக்கிறார். வேதத்தில் அதிகமான வசனங்களிலே தாவீதை என் தாசன் என்று கர்த்தர் சொல்றார். வேதத்திலே அதிகமான இடங்கள்ல யாரை தாசன் என்று அதிகமாய் சொல்றாருன்னா தாவீதை கர்த்தர் அப்படி சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தருடைய தாசனாகிய தாவீதை எங்க இருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததன அவனை, ஆடுகளுக்கு பின்னே நடந்து கொண்டிருந்ததன அவனை கர்த்தர் என்ன செய்தாரு? தெரிந்தெடுத்தார். 2 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிறதான என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம். இப்ப தாசர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க, பாக்கியத்தை பாருங்க. தாசனாகி தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கின. கையை உயர்த்தலையா சொல்லாமா? இதுதான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்படுகளுடைய பாக்கியம், தாசர்களுடைய பாக்கியம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, அவர்களுக்கு அவருடைய சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். தாசர்களுடைய பாக்கியம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, அவங்க பெயரை பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய பெயருக்கு ஒத்த பெயரை, பெரிய பெயரை கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்துவார். அவன் பெயர் நாராது, அவன் பெயர் பெருமைப்படும். எத்தனை பேரு நான் இந்த பூமியில ஜனங்க நடுவுல என் பெயரை கர்த்தர் ரிப்பேர் ஆக்கிடக்கூடாது, என் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தும். பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை நான் அவங்களுக்கு அவன் உண்டாக்குவேன். தாவீதுக்கு அதுதான் நடந்தது. தாவீது பக்தி உள்ளவனாய் இருந்தபடியினால, தேவனுடைய தாசனாய் தாவீது இருந்தபடியினால, ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்ததன அவனை கர்த்தர் கண்டுபிடித்தார். ஆடுகளை மேய்க்கிறதான் அவனை கர்த்தர் கண்டுபிடித்தார். சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, 89ஆம் சங்கீதம் 20-24 வசனத்தை, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்த. யார கர்த்தர் கண்டுபிடிக்கிறாரு? தாசர்களை. தாசர்கள்லாம் கை உயர்த்தல். நீங்க கர்த்தரால கண்டுபிடிக்கப்பட்டவங்களா? என கர்த்தர் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நிச்சயம் இருக்குதா? என்னை கர்த்தர் அவருக்காக தெரிந்தெடுத்தார், கண்டுபிடித்தார். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். அவரால் கண்டுபிடிக்கப்படுகிற அந்த மனுஷனுக்கு அடுத்து கர்த்தர் செய்யற காரியம் என்னன்னா, அவருடைய அபிஷேகத்தை பரிசுத்த தைலத்தினாலே அவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இதுதான் நடக்கும். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தது உண்மை என்றால், பக்தி உள்ளவனை, தாசனை கர்த்தர் அவருக்காக செலக்ட் பண்ணினது உண்மை என்றால், 2வது படிக்கு அவன் போவான். முதல் படியிலே இருக்க மாட்டான், அதிலேயே திருப்தியாக மாட்டான். அவனுடைய ஏக்கம் எல்லாம், எண்ணம் எல்லாம், வேண்டுதல் எல்லாம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு தருகிற அந்த பரிசுத்த அந்த தைலத்தின் அபிஷேகம் என் தலையிலே நிரம்பணும். இவன் தான் யாரு அப்படின்னா, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தாசன். அது கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் இருந்தாலும் என் வாழ்க்கையில இன்னும் பரிசுத்த தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணப்படலையே,
ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலம் என்பது தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. ஆவியினால பிறப்பது என்பது அவருடைய அபிஷேகத்தை பெறுவது. சும்மா கையை தட்டி உருளுவது கிடையாது, கத்துவது, அந்நிய பாஷை பேசுவது கிடையாது. இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். நம்ம வாழ்க்கையில வருகிறதன, அந்த சுபாவத்தில் வருகிறதன மாற்றங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம். பரிசுத்த தைலத்தினால் நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடு கூட உறுதியாயிரும். யார் கண்டுபிடிக்கப்பட்டாங்களோ தாசர்கள், யாரை பரிசுத்த தைலத்தினால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அவங்களோடு கூட கர்த்தருடைய கை அது சும்மா இருக்காது, அது உறுதியா இருக்கும். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது கர்த்தருடைய கை என் மேல உறுதியா இருக்கு? நான் அவரை விட்டு ஓடணும்னு நினைச்சாலும் அவர் என்னை விட மாட்டார். அவர் கை என் மேல உறுதியா இருக்குது. அபிஷேக தைலத்தை யார் தன் தலையில பெற்றிருக்கிறானோ அவன் தலை மேல கர்த்தருடைய கை எப்படி இருக்கும்னா உறுதியா இருக்கும். அவன் மண்டை உடையாது. அவன் யுத்த நாளிலே தாவீது சொல்றான், என் தலையை நீர் மூடினீர். இந்த மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? யுத்த நாளிலே என் தலையை மூடினீர் அப்படின்னா என்ன? அந்த பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் அவன் தலை மேல இருக்கிறபடினால அவன் தலையை ஒருவனாலும் தொட முடியல. உயர்த்தலையே சொல்ல, கம்பீரம் ஒரு அலையிலேயே சொல்ல. உன் தலை மேல எது இருக்குதோ இல்லையோ, நல்ல முடி இருக்குதோ இல்லையோ, உன் தலையில என்ன இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற அபிஷேக தைலம் உன் தலை மேல இருக்கலாம். உன் தலையை கலர் பண்றீங்க இல்லையோ, அது பிளாக்கா இருக்குதோ அது ஒயிட்டா இருக்குதோ அது பிரச்சனை இல்லை. ஆனா உன் தலையில என்ன இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் உன் தலை மேல இருக்கணும். அது இருந்ததுன்னா நீ கலர் பண்ணிக்க, அது இருந்ததுன்னா சீவி சிங்காரிச்சிக்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அபிஷேகம் உன் தலை மேல இல்லாம என் தலையை நான் மற்றவங்க எல்லாருக்கும் நான் அதை அழகா காண்பிக்கணும் அப்படின்னா அதை விட வேஷம் என்பது வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, உலகத்துக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்க. அந்த வேஷம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. அதுல கவனம் செலுத்தக்கூடாது. எதுல கவனம் செலுத்தணும்? என் தலை மேல அவருடைய பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் என் தலையில் இருக்குதா? நீ தலையில முடிய நிறைய வச்சுக்கிறியோ, நீ கம்மியா வச்சுக்கிறியோ, அது பிரச்சனை இல்லை. ஆட்டுவாழு மாதிரி இது அம்மாந்து இருக்குதோ, இல்ல கூந்தல் அப்படி கீழே வரைக்கும் தொங்குதோ, அது பிரச்சனை கிடையாது. உன் தலை மேல கர்த்தருடைய பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் உன் தலையில் இருக்குதா? நீதான் கிங்கு. கை உயர்த்தல. உன் மேல கர்த்தருடைய கை எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். அப்புறம் வாசிங்க, என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவது கிடையாது. நியாய கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது கிடையாது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக நான் மடங்கடித்து அவனை பத்தியா, அவனை யார் பகைக்கிறான்? அபிஷேகம் பெற்றவன். அவன் தலை மேல பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் இருந்தா அவனை பகைக்கிறவனை அவர் விட்டுவாராம். அப்புறம் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். கொம்பு உயரங்க. கை உயர்த்தலையே சொல்லாமா? கேட்பாங்க பாரு, சண்டை வந்து என்ன பெரிய கொம்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நமக்கு கர்த்தர் பெரிய கொம்பு என்னன்னா அவருடைய பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் நம்ம தலைமையில இருந்தா நமக்கு முன்னால சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பார். நம்முடைய கொம்பை, நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேருக்கு தலை உயரணும்? எத்தனை பேருக்கு கொம்பு உயரணும்? கர்த்தருடைய பக்தர்களுக்கு, கர்த்தருடைய தாசர்களா இருந்தா கொம்பு உயரும், தலை உயர்த்தப்படும். வேதத்துல சோத்திரம், தாவீதுக்கு அடுத்தது அதிகமான இடத்துல மோசேயை என் தாசன் என்று கர்த்தர் சொல்றார். நான் ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லிட்டு வர நோட்ஸ் அழகா கர்த்தருடைய பிள்ளைங்க நோட்ஸ் எடுத்து இந்த செய்தியை அப்படியே மனசுல பதிய வைக்கணும்.
இந்த செய்தி என்னாலும் உங்களுக்குள்ள பசுமையா இருக்கணும். பெரிய பிரில்லியன்ட்னு நினைக்க கூடாது. கம்ப்யூட்டர் நான் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படியே நோட்ஸ் எடுக்க எடுக்க அது இருதயத்தில் ஆழமா பதிய பதிய இது உனக்கு சோறு போடும், இது உன் தலையை மூடும். இந்த செய்தி உன்னை வாழ வைக்கும். இந்த செய்தியில கர்த்தர் கொடுக்கிறதான இந்த 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 ஆழமான சத்தியம் உன்னை பிழைக்க வைக்கும். உன் பேரு ரிப்பேர் ஆகாது, உன் பேரு பெருமைப்படும். பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் உனக்கு தருவார். எதை? கர்த்தருடைய ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளும் போது சுடராய் பிரகாசிக்க கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். எத்தனை பேருக்கு நான் சுடராய் பிரகாசிக்கணும்? தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. இந்த தாவீதுக்கு அடுத்தது மோசேயை கர்த்தர் சொல்றார், என் தாசன் அப்படின்றார். அதற்கு ஒரே ஒரு காரணம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்ன தெரியுமா? மோசேயை குறித்து என்னாகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அது அப்ப அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது பிறகு நம்ம பார்ப்போம். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. இன்னும் கம்பீரமா ஒரு நிலையை சொல்லு. தேவனுடைய வீட்டுல நம்மளை கர்த்தர் வச்சுட்டு நம்முடைய உண்மை தன்மையை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். தேவனுடைய வீட்டுல இருக்கணும்னா அதற்கு ஒரு தகுதி வேணும். தேவனோடு இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எது தெரியுமா? உண்மை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உண்மை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தின் கடைசி பகுதியில, அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவரோடு இருக்கணும்னா, அவருடைய வீட்டுல இருக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு தகுதி என்னன்னா உண்மை. பரலோக வீட்டுக்கு எத்தனை பேர் வரணும்? பரலோக தேவனோடு எத்தனை பேர் இருக்கணும்? உண்மைங்க. நான் சொல்றது எல்லாம் அப்படியே ஆண்டவர் இதை விளங்கிக்குள்ள. நானெல்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சபையில போதகர் பிரசங்கத்தை கேட்கும் போது அந்த பிரசங்கத்தை பலவிதங்கள்ல ஆராய்ந்து அதை அப்படியே உள் வாங்கினவன் நான் அதை எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. இந்த வார்த்தை உண்மைன்னு வந்துருச்சுன்னா வெறும் ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க முடியும். எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க தான் இந்த சபையில மட்டும் இல்ல, பரலோக வீட்டுல உங்களை கர்த்தர் கொண்டு போவார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைப்பு நிச்சயம் வேணும். தெரிந்து கொள்ளப்படணும். அழைப்பு பெறது முக்கியம் இல்லை, அதுல செலக்ட் பண்ணப்படணும். அதுலயும் உண்மையா இருக்கிறவங்க தான் அவரோடு கூட இருக்க முடியும். ஐயா உயர்த்தலையோ. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவன் வாழ்க்கையில அதிகமா, ஆண்டவரே எனக்கு அந்த அம்மாவை போல நான் பிரில்லியண்டா இல்லையே, அவங்கள போல நான் படிப்பு இல்லையே, எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில் அனுபவத்துல கர்த்தர் கற்று தருகிறார். அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போனது உண்டு. எனக்கு ஏன் நான் இப்படியெல்லாம், எனக்கு ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, இந்த ஊர்ல ஏன் பிறந்தேன், இப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவில் நான் ஏன் இருந்தேன், இப்பதான் நான் பாழா போயிட்டேன், இப்பதான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். பிறகு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, கடந்ததெல்லாம் நீ நடந்ததெல்லாம் மறந்து விடு, நீ செய்ய வேண்டியது எனக்கு உண்மையாயிரு. பலம் உள்ளவனுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை, ஞானம் உள்ளவனுக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை, படிப்புள்ளவனுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை, பதவி உள்ளவனுக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த மனைவியின் இடத்துல, நான் உனக்கு கொடுத்த சபையில, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்புல எனக்கு முன்பாக நீ உண்மையா இருந்தா, உண்மையுள்ள மனுஷன்தான் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன அநேகத்தின் மேல. கடந்த நாட்கள்ல நான் உங்களுக்கு எடுத்தது உண்டு வசனம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உண்மையுள்ளவர்களை செலக்ட் பண்ணி 10 பேருக்கு அதிபதியாகவும், 50 பேருக்கு அதிபதியாகவும், 100 பேருக்கு அதிபதியாகவும், 1000 பேருக்கு அதிபதியாகவும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்படின்னா கர்த்தர் கொடுக்கிறது கொஞ்சமோ அதிகமோ அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் கொடுக்கிறதிலே ஆசீர்வாதம் இருக்கும். கை உயர்த்தலையே பொறாம மட்டும் வந்துடக்கூடாது. நான் அவனை விட நான் தாழ்ந்தவனா, எனக்கு மட்டும் இவ்வளவுதாங்க இருக்குது, அவனுக்கு அவ்வளோ இருக்குது. அதை கேட்காத தம்பி, அதை கேட்காத. ஏன்னா அவனையும் கர்த்தர் பார்க்கிறாரு.
உன்னையும் கர்த்தர் பார்க்கிறாரு. எது உனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுல ஆசீர்வாதம் இருக்கும். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் கொடுத்தது 10, கர்த்தர் கொடுத்தது 50, கர்த்தர் கொடுத்தது 100, கர்த்தர் கொடுத்தது 1000, அவர் கொடுத்ததுல ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்துல கர்த்தர் உன்னை அதிபதியாய் மாற்றும் பொழுது அதுல ஆசீர்வாதம் இருக்கும். அந்த அதிகாரத்தை யாராலும் எதிர்க்கவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தர் உனக்கு கொடுத்தா அது கொஞ்சமோ அதிகமோ, கர்த்தர் உனக்கு கொடுத்தா நீ அதிபதியாய் மாறினாலும் நீ அதிகாரியாய் மாறினாலும் அதற்கு விரோதமா, அந்த அதிகாரத்துக்கு விரோதமா ஒருவராலும் எழும்ப முடியாது. வேதத்துல பாருங்க, உதாரணத்துக்கு மோசேக்கு அடுத்து யோசுவாவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஜனத்துக்கு அதிகாரியாக, அவருடைய ஜனங்களுக்கு அதிபதியாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தி அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வார்த்தை, வாக்குதத்த வார்த்தை யோசுவா 1:5 சொல்றாரு. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். கையை உயர்த்தலையா சொல்லாமா? நீ பயப்படவே கூடாது. என்ன கர்த்தர் அதிபதியாய் மாற்றுகிறாரே, என்னை கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுகிறாரே, இந்த அதிகாரியாய் இருப்பதற்கும் இந்த அதிபதியாய் நான் மாறுவதற்கும் ஐயோ என்னிடத்தில் தகுதி இல்லை, பயப்படாத. அந்த 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 யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உன்னோட இருப்ப. கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சமோ அதிகமோ அந்த இடத்துல கர்த்தர் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐயோ நான் செழிப்பான இடத்துக்கு போகல, நான் வறட்சியான இடத்துக்கு போறேன். கர்த்தருடைய வாக்குதத்தம் உனக்கு உண்டு. நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம். ஏன்னா உனக்கு வறட்சியை நான் தான் கொடுத்தேன், உனக்கு அவளுக்கு செழிப்பை நான் தான் கொடுத்தேன். செழிப்பை கொடுத்தவரையும் நான் பாதுகாக்க வல்லவர், வறட்சியை கொடுத்தவரையும் நான் பாதுகாக்க வல்லவர். எத்தனை பேருக்கு அந்த செய்தி புரியுது? அப்ப கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம் என்னோடு இருக்குதா? அவருடைய ஆசீர்வாதம் என் பதவியில் இருக்குதா? அதிபதியாய் உயர்த்தினார், அதிகாரியாய் மாற்றினார். இந்த அதிகாரத்தை ஒருவரும் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கை உன்னோடு கூட பலமாய் உறுதியாய் இருக்கணும். அவருடைய பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் உன் தலைமையில இருக்கணும். அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, ஏன்னா நீ என் தாசன். உனக்குள் இருக்கிற பக்தி என்னன்னு எனக்கு தெரியும். உன் கணவன் புரிந்து கொள்ள முடியாது, உன் மனைவி புரிந்து கொள்ள முடியாது, அவங்க அதை பரியாசம் பண்ணலாம். ஆனா நான் உன் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்க்கல, உனக்குள் மறைந்து இருக்கிறதான பக்தியை பார்க்கிறேன். அந்த பக்தி யாருக்குள்ள இருக்குதோ அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிறதான நாளளவும் எதிர்க்கிறான் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் என்ன மீட் பண்ணட்டும். என்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை தொட முடியும். அதனால ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன். இதை கேட்கும் போது எத்தனை பேருடைய உள்ளம் துள்ளுது, எத்தனை பேர் ஆத்துமா துள்ளுது. எவ்வளவு எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பெருமை நமக்கு. என்ன தொடரவன் ஃபர்ஸ்ட் அவரை தொட்டுட்டு என்கிட்ட வாடா, அவரை தொடுற ஃபர்ஸ்ட்ல. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? சவுலை பார்த்து சொல்றாரு, முள்ள உதைக்கிறப்பா தம்பி உனக்கு கடினம், உன் கால் தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்ன அவங்கள தொடரன்னு சொல்ற, ஆனா என்ன நீ துன்பப்படுத்துற? தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு கர்த்தர் அதிபதியாகவும் அதிகாரியாகவும் கொஞ்சமோ அதிகமோ கர்த்தரே அவர்களுக்கு கொடுத்தார்னா அவங்களுடைய பைசாவுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புவான் அப்படின்னா, அவன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புவான் அப்படின்னா, அவன் உயர்வுக்கும் அவன் பதவிக்கும் விரோதமாய் யாராயிலும் எழும்புவான் என்று சொன்னா முதலாவது கர்த்தர் அவன் ஃபேஸ் பண்ணணும். முதலாவது கர்த்தரை அவன் சந்திக்கணும். அதை மனசுல பதிய வைங்க. என்ன தொடறதுக்கு முன்னால கர்த்தரை தொடணும். அல்லேலூயா. கம்பீரம் ஒரு அலையிலே சொல்லுங்க, இடி முழக்கம் போல ஒரு அலையிலே சொல்லுங்க. நீ அதிகாரியாகவும் அதிபதியாகவும் உன்னை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று சொன்ன அந்த அதிகாரத்தை ஒருவராலும் எதிர்க்க முடியாது. காரணம் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 13ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13:1-2 வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி
ஒரு அதிகாரமும் இல்லை. கை உயர்த்தலையா சொல்லுங்க. அதிகாரம் ஒருவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதற்கு கீழ்ப்படியப்பா. அந்த மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன் அப்படின்னா தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தர் கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ உங்களை கர்த்தர் அங்க உட்கார வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். இங்க கர்த்தர் என்ன நிக்க வச்சிருக்கிறாருன்னா இது கர்த்தர் கொடுத்த ஸ்தானம். இந்த அதிகாரம் யார் கொடுத்ததுன்னா கர்த்தர் கொடுத்தது, நானே ஏற்படுத்தி கொண்டதல்ல. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துக்கு ஒருவன் எதிர்ப்பான் என்று சொன்னா, எதிர்த்து நிற்பான் என்று சொன்னா, ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படியே இந்த வசனம் புரியாம, இந்த ஞானம் இல்லாம ஒருவன் எதிர்த்து நின்றார், வேற யாரும் அவனுக்கு ஆபத்து இல்லை, அவனுக்கு அவனே ஆபத்தா மாறிடுவான். தங்களுக்கு தாங்களே அவன் யோசிக்கிறானே யோசனை, அவன் பேசுறானே பேச்சு, அவன் செயல்படு அவனுடைய காரியமே அவனுக்கு ஆக்கினையை வரப்பண்ணும், தண்டனையை வரப்பண்ணும். இது ஊழியக்காரனாகிய நானும் நீங்களும் இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு மோசேயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்க மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? மோசேயை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அதிபதியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஏன்னா அவனுக்கு அழைப்பு உண்டு, அவனுக்கு அபிஷேகமும் உண்டு, அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் உண்டு. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத கிறுக்குங்க யார், வேற யாரும் கிடையாது. மோசே கூட பிறந்ததான அந்த அண்ணன் ஆரோனும் கூட பிறந்ததான சொந்த சகோதரியாகிய மிரியாமும் அவனுக்கு விரோதமா பேசினான். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 1-10 வசனம். எதை பத்தி நீ புரியாம பேசவே கூடாது. அவன் கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்டாட்டியை பத்தி நீ ஏன்பா பேசுற? அது எதுனா உனக்கு புரியுமா? அவன் வந்த ரூட் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அவன் மனைவியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமா பேசி உடனே இவங்க வந்து தங்களை உயர்த்தி கொள்றது. மோசே தான் ஆண்டவர் அவனோடு கொண்டுதான் பேசினாரா? எவ்வளவு துணிகரமான வார்த்தை. உன் அபிஷேகம் என்ன, உன் அழைப்பு என்ன, அவன் அழைப்பு என்ன, அவன் அபிஷேகம் என்ன? அப்ப இது துணிகரமா பேசுறது தானே. சில பேர் பேட்டி எடுத்தா நீ எதால கெட்ட அப்படின்னா என் வாயால கெட்டன்னு சொல்லுவான். உண்மையை ஒத்துக்கணும். சில பேருக்கு பிரச்சனையே எது அப்படின்னா வாய் தான் பிரச்சனை. அவனுக்கு விரோதமா பேசுறாங்க. எங்களை கொண்டும் கர்த்தர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆனா மோசே எப்படிப்பட்டவன்? பூமியில் இருக்கிற சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். அவங்க இத பேசின உடனே கர்த்தர் மிரியாமையும் ஆரோனையும் மோசையும் நோக்கி 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்க அப்படின்றாரு. 3 பேரும் போனாங்க. கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசல்ல நின்று ஆரோனையும் 2 பேர் நீங்க தானே பேசுனீங்க, ஃபர்ஸ்ட்ல நீங்க வா, உங்களை நான் மீட் பண்ணணும். என் தாசனுக்கு நீங்க வந்து விரோதமா பண்றீங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போனார்கள். என் வார்த்தையை கேளுங்க. உங்களுக்குள்ள ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தா கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு நான் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிற
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச பயம் இல்லையப்பா. பயம் இருந்தா பேச மாட்டல்ல. என் தாசனுக்கு விரோதமாய் பேச பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவங்க மேல மூண்டது. கர்த்தருக்கு கோபம் வந்தா போயிடுவாரு. அதுதாங்க பிரச்சனை. போயிட்டாக்காவே ஆபத்து தான். போயிட்டாவே என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால்தான் எம்ம ஊர் சீஷர்கள் சொல்றாங்க, எங்களை விட்டு போகாதிரும், எங்களை விட்டு போகாதிரும். அவரை மோசே வருந்தி அழைக்கிறான், எங்களோடு கூட வாரும். அவர் போயிட்டா என்ன நடக்கும்னே தெரியாது. கோபம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. போயிட்டாரு, அவர் அவங்களை விட்டு போயிட்டாரு. கர்த்தர் போகும்போது மேகமும் போயிடும். கர்த்தர் நம்மளை விட்டு விலகினா தேவ பிரசனமும் விலகி போயிடும். கர்த்தர் நம்ம கூட இருந்தா தேவ பிரசனம் நம்மோடு. கையை உயர்த்தி அல்லேலூயா. அவர் போன உடனே மேகமும் கூடாரத்தை விட்டு போயிடுச்சு. குஷ்டரோகியா மாறிட்டாங்க. என்னது? குஷ்டரோகியா மாறிட்டா. யாரு? மிரியா. அதனாலதான் சொல்லணும். அதனாலதான் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் தேவ ஊழியக்காரனாகிய நானும் நாம் எல்லாரும் எதுல கவனமா இருக்கணும்னா, தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவதிலே மிகவும் கவனமா இருக்கணும். அது அவங்களுக்கு கேட்காது. நம்ம பேசினா யாருக்கு கேட்காது? இப்போ மோசேக்கு விரோதமா ஆரோனும் மிரியாமும் பேசுனது மோசேக்கு கேட்டுச்சா? கேட்கல. ஆனா யாருக்கு கேட்டுச்சு அப்படின்னா கர்த்தர் கேட்டாரு. கர்த்தர் கேட்டு ஆக்கினையை அவர்களுக்கு கொடுத்தார். நம்மளே நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத சாபங்களையும் வேண்டாத வறட்சிகளையும் வேண்டாத தண்டனைகளையும் வருவித்து கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு வார்த்தை வருது, ஒருவருக்கு விரோதமா பேசாத. நீ யாருக்கு விரோதமா பேசுறியோ அவன் கர்த்தரோடு உறவாடுகிறவனா இருந்தா, அவன் கர்த்தருடைய கண்மணியா இருந்தா, அவன் கர்த்தருக்கு பிரீதியானவனா இருந்தா, அவன் பக்திமானா இருந்தா, அவன் தேவனுடைய தாசனா இருந்தா, உன்னோடு கர்த்தர் வழக்காடுவார். உன் மேல தேவனுடைய கோபம் மூலம் உன்னை விட்டு கர்த்தர் விலகி விடுவார். குஷ்டரோகம் வந்துவிடும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? குஷ்டரோகம் வந்துவிடும். வேதத்துல யோபுவு கூட என் தாசன் என்று கர்த்தர் சொல்றார். யார சொல்றாரு? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுட்டே வருது? யோபுவு கூட கர்த்தர் என் தாசன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த ஸ்தோத்திரம், அந்த யோபுவுக்கு ஸ்தோத்திரம் வந்ததான சோதனைகளிலும், அந்த யோபுவுக்கு வந்ததான துன்பத்தின் நாட்களிலும் அவனுடைய சிநேகிதர்கள் கூட அவனுக்கு விரோதமா என்ன செய்தாங்கன்னா பேசினாங்க. அவங்கள பார்த்து யோபு என்ன தெரியுமா சொன்னா? அவனுக்கு விரோதமா சிநேகிதங்க பேசினாங்க. ஆனா யோபு யாருன்னா கர்த்தருடைய தாசன். அவனுக்கு விரோதமா சிநேகிதர்கள் பேசும்போது அந்த யோபு அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்ன தொட்டது. ஃபர்ஸ்ட் அதை சொல்றேன். யோபு 16ஆம் அதிகாரத்துல 4-5 வசனம். யோபு 16:4-5 வசனம். சீக்கிரம். 16:4-5. அவன் சொல்றான், உங்களை போல நானும் பேசக்கூடும். அதுதான் ரொம்ப என்ன டச் பண்ணுச்சு. எப்பா நான் என்ன நிலையில் இருக்கிறேன்னு நீ பார்த்துக்கப்பா, பார்த்து பேசுப்பா. அவன் அவங்கள பார்த்து சொல்றான், நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே தலையை துலுக்க மாட்டேன். ஆனாலும் நான் ஒண்ணு செய்வேன், என் வாயினால உங்களுக்கு திடன் சொல்லுவேன். ஒருத்தன் பேச முடியாம இருக்கிறது நிமித்தம் நம்ம வாயில வார்த்தைகளை ரொம்ப என்ன செய்ய கூடாதுன்னா ரொம்ப பேசக்கூடாது. அவன் சொல்றான், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தா நான் உங்களுக்கு விரோதமா என் தலையை நான் துலுக்க மாட்டேன். அப்புறம் சொல்றான், ஆனாலும் என் வாயினால உங்களுக்கு நான் திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்களுடைய துக்கத்தை ஆற்றும்.
நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. யோபுவின் சிநேகிதர்கள் யோபுவுக்கு ஆறுதலை சொல்லவில்லை. ஆகவே யோபு அவங்கள பார்த்து சொல்றான், நான் உங்களை ஆறுதல் படுத்தி இருப்பேன் என் நிலையில நீங்க இருந்திருந்தா. அதனால கடைசி இன்னொரு வார்த்தையை சொல்றான். யோபு 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல, யோபு 13, நீங்க எப்பா நீ பேசாதப்பா, நீ பேசலன்னா நலமா இருக்கும், அது உங்களுக்கு ஞானமா இருக்கும். ஏற்கனவே எடுத்து இருக்கிற நீதிமொழிகள் 17:28 பேசாம இருந்தா மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். அப்படின்னா கர்த்தருடைய தாசர்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. பேசினா யாரு குறுக்கிடுவார்னா கர்த்தர் குறுக்க வருவார். எத்தனை பேரு இது புரியுது? கர்த்தருடைய தாசர்களுக்கு விரோதமா நீ பேசிக்கிட்டே இருப்பனா அங்க குறுக்க யார் வருவார்னா கர்த்தர் வருவார். யோபுவினுடைய வாழ்க்கையில சௌத்திரம் அப்படிதான், அதுதான் நடந்தது. யோபுவின் நண்பர்கள் அவனுக்கு விரோதமா ரொம்ப வேகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வேகமா பேசும்போது யோபு 38ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல கர்த்தர் குறுக்கிட்டு பேசுறாரு. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. அப்ப யார் அங்க பேசிட்டு இருந்ததுனாக்கா யோபுவின் சிநேகிதன் ஒருத்தன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தான். நான் தான் அறிவாளி, உனக்கு ஒன்னும் தெரியல, நான் சொல்றத கேளு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் குறுக்கிட்டு யோபுவை பார்த்து சொல்றார், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? பாத்தீங்களா? அறிவில்லாத வார்த்தையை பேசினான். அறிவில்லாத வார்த்தையை பேசினா கர்த்தர் அங்க குறுக்கிடுவாரு. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உதடுகள், நம்முடைய வாயில இருந்து, நம்முடைய நாவில இருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் அறிவுள்ள வார்த்தைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் வாயில இருந்து அறிவில்லாத வார்த்தையை, சில பேர் அறிவில்லாம பேசி அடி வாங்கிக்கிறாங்க. சில பேர் அறிவில்லாம பேசி அவங்க வாழ்க்கையே உடைஞ்சி போகுது, ஃபேமிலியே பிரிஞ்சு போகுது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நீ பேசாம இருந்தா அது உனக்கு ஞானமா இருக்கும். அது உனக்கு ஞானமா இருக்கும். பேசாம இருந்தா மூடன் கூட ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேசாத. நான் பேசினா பிரச்சனை வருதுன்னா பேசாத. கையை எடுத்து வாயை பொத்திக்கொள். யோபு ஒரு இடத்துல அதான் சொல்றான், நான் எனக்கு தெரியாதத, நான் அறியாதத அலப்புன என் கையினால இப்ப என் வாயை நான் பொத்தி கொள்றேன். அதன் பிறகுதான் ஆசீர்வாதமே. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப அலப்பவும் கூடாது. அலப்பு வாயனா இருக்கக்கூடாது. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பா இருக்கிறான். அலப்பு வாயன் தடை கட்டப்படாத பாம்பு போல, பல்லு பிடுங்கி விடாத பாம்பு கடிக்கும், விஷம் ஏறும். அலப்பு வாயன் கூட எதையாச்சும் போட்டு அலப்பிக்கிட்டு சும்மா போனை எடுத்துக்கிட்டா போதும், சும்மா அலப்புறது. அலப்பு வாயன் பாம்புக்கு ஒப்பா இருக்கிறான். தடை கட்டப்படாத பாம்பு கடிப்பது போல அலப்பு வாயன் கூட யாரையாச்சும் ஒருத்தனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். வாயை மூடிக்க, வாயை கண்ட்ரோல் பண்ணு. தாவீது ஒரு இடத்துல சொல்றான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைத்து என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நிறைய பேசி நம்முடைய வாழ்க்கையில அடிகளையும் மிதிகளையும் வாங்கினது கொஞ்சம் கவனித்து என்ன செய்யணும்னா, நான் ரொம்ப பேசிட்டேன், அதனால வாங்கி கட்டந்து ரொம்ப அதிகம், இனிமே ரொம்ப பேச மாட்டேன், என் கையை எடுத்து என் வாயை பொத்தி கொள்றேன். பொத்திக்க, அது நலமா இருக்கும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அறிவில்லாத வார்த்தைகளை அந்த யோபுவின் அந்த நண்பன் பேசிக்கொண்டே இருந்த அந்த சிநேகிதன் அறிவில்லாத வார்த்தைகளை பேசி ஆலோசனை அந்தகாரப்படுத்தி கொண்டே இருந்தான். அறிவில்லாத வார்த்தைய. ஆகவே யோபு 42ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல அந்த நண்பனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எலிப்பாசை நோக்கி, என் தாசனாகி யோபுக்கு விரோதமா நீங்க 3 பேர் தானே ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க. கர்த்தர் எலிப்பாசை பார்த்து சொல்றார், உன் மேலையும்
உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூளுது. இப்ப சொல்றேன், கோபம் மூண்டா என்ன நடக்கும்? மிரியாமுக்கு நடந்தா நடக்கும். கோபம் மூண்டுருச்சுன்னா கர்த்தர் போயிடுவாரு அவங்கள விட்டு. பிறகு என்ன வந்துடும்? குஷ்டரோகம்ன்றது அவளுக்கு வந்தது. யாராருக்கு என்ன வரும்னு தெரியாது. அதனால உன் மேல, உன் 2 சிநேகிதர்கள் மேல எனக்கு கோபம் மூளுது. நல்ல வேளை யோபு அவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். அந்த கோபம், தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூளாதபடிக்கு, குஷ்டரோகமோ அல்லாவிட்டால் வேற ஏதோ ஆபத்து அவங்களுக்கு வந்து விடாதபடிக்கு யோபு அவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். ஸ்தோத்திர வேண்டுதல் செய்தான். அப்படின்னா யோபுவுக்கு விரோதமாய் அவனுடைய சிநேகிதர்கள் பேசும்போது அவங்க மேல கர்த்தருக்கு கோபம் உண்டது. அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோபு கர்த்தருடைய தாசன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாமும் கூட கர்த்தருடைய தாசனாக, கர்த்தர் விரும்புகிற பக்தி உள்ளவர்களாய் நாம் இருந்தால், நமக்கு விரோதமாய் யார் பேசினாலும் அவர்கள் மேல் கர்த்தருடைய கோபம் மூலம் அவர்களை விட்டு கர்த்தர் விலகுவார். பிறகு தண்டனை அவங்க தான் அனுபவிக்கணும். அதனால நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நான் எதில் கவனமா இருக்கணும்னா, நான் பக்தி உள்ளவனாகவும் நான் தேவனுடைய தாசனாகவும் இருப்பதிலே நான் கவனம் செலுத்துவேன். இதுதான் என்னுடைய கவனமாக இருக்கணும். வேற யாரும், அதான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என் ரூட்ல நீ வாட்டுன்னு போயிட்டே இரு. யாருக்கிட்டையும் சண்டை போடாத, யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாத, நீ யாரையும் முறைச்சிக்காத. நீ 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 ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் நான் மனத்தாழ்மையும், அந்த நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படின்னா என்ன போல நீ வாழ கற்றுக்கொள். நீ அமைதியாயிரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை மேலே இருந்து பரலோக சிங்காசனத்திலிருந்து பார்த்து நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு விரோதமாக நான் எழும்புவேன். நீ என்னுடைய வார்த்தையை கை கொண்டு என் தாசனாய் இருப்பதிலே நீ கவனம் செலுத்து. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய நாம் அதில் கவனம் செலுத்தணும். கர்த்தருடைய தாசனாகி யோபுவுக்கு விரோதமா யோபுவின் நண்பர்கள் மாத்திரமல்லங்க, சாத்தானே எழும்பினான். சில வேளையில மனிதர்கள் அவன் தான் ஏவறான். சில நேரத்துல பொறாமையில மனிதர்கள் எழும்புறாங்க. சாத்தானும் எழும்புனான் யோபுவுக்கு விரோதமாக. ஸ்தோத்திரம். அதனாலதான் யோபு 1ஆம் அதிகாரத்துல 8 கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகி யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும். அப்ப தாசன்னா இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். எதெல்லாம் சேர்ந்து இருக்கும்? உத்தமனா இருப்பான். தாசனுக்கு என்னென்ன அடையாளம் அப்படின்னா, உத்தமன், சன்மார்க்கன்னா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவன், தம் மனசாட்சிக்கு முன்பாக நல்லவனாய் வாழக்கூடியவன் சன்மார்க்கன். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இவன் தாங்க தாசன். அவனுக்கு விரோதமா நீ அவன் மேல கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் சொல்றார். வாசிங்க தொடர்ந்து. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்துல பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொடுவீரானார். உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். எப்படி தூண்டி விடுறான் பாருங்க. மனிதர்களையும் ஏவி விடுறவன் நமக்கு விரோதமா, கர்த்தரையும் நமக்கு விரோதமா ஏவி விடும்படி கர்த்தருக்கிட்டே போயிட்டு யோபுவுக்கு விரோதமா பேசுறான். கர்த்தர்கிட்டே போய் பேசுறான். அப்ப எவ்வளவு தைரியம், துணிகரம் அவனுக்கு இருக்கும்ல. அந்த தைரியமும் அந்த துணிகரமும் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. ஒரு நாள் மெட்ராஸ்ல ஒரு வீடு விசிட்டிங் போறேன். அந்த அம்மா நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு போனா, எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே
அந்த எனக்கு விரோதமா எழும்பின அந்த ஆளு வண்டியில போகும்போது லாரி அவன் மேல ஏறட்டும், என் காதுல கேக்குதுங்க. பஸ் அவன் மேல ஏறட்டும், ஏன்னா அவன் எனக்கு விரோதமா எழும்பினான். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? அவங்கள பிடிச்சி, அம்மா உனக்குள்ள நல்ல ஆவி இல்லம்மா, உனக்குள்ள பொல்லாத ஆவி, பேய் ஆவி உனக்குள்ள இருக்குதுன்னு. இந்த ஆவி உனக்குள்ள இருக்கிறதுனால நீ அவனுக்கு விரோதமா நீ பேசுறியம்மா. இப்படி ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கவே மாட்டாரு, அப்படி சொல்லித் தரவே மாட்டார் ஆண்டவர். நமக்கு நல்ல ஆவி, நல்ல தேவனுடைய ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்தா தூஷணமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வராது, கெட்ட வார்த்தை வராது. சில பேர் கெட்ட வார்த்தை சரளமா பேசுவாங்க, ஊருக்கெல்லாம் கேட்கிற மாதிரி கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்க. அது நல்ல ஸ்பிரிட் கிடையாது. வீட்டில் 2 பேர் இருக்கிறோம், பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளுக்கு கேட்குற மாதிரி, கணவனுக்கு கேட்குற மாதிரி, மனைவிக்கு கேட்குற மாதிரி இங்கேயே சவுண்டு வருதுன்னா அது நல்ல ஆவி. நீ தெருவெல்லாம் கேட்குற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவனா, இவன் போற சர்ச்சுக்கு நான் போவேன், என் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா நீ அதுக்கு காரணமா மாறிடுவ. அது ஒரு பொல்லாத ஆவி, விரோதமா தூண்டி விடுறவன். நம்மளை மற்றவங்களுக்கு விரோதமா நாமே தூண்டப்படுறோம் அப்படின்னா அது கர்த்தர் கிடையாது, பிசாசு தூண்டி விடுவான். அப்பதான் நம்ம கவனமா இருக்கணும். நான் என்ன ஸ்பிரிட்ல இருக்கிறேன், நான் பெற்றிருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? நல்ல ஆவியா இல்ல பொல்லாத ஆவியா? தேவனுடைய ஊழியருக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய கண்மணிகளுக்கு விரோதமா, ஒரு பாவமும் ஒரு குற்றமும் அறியாதவர்களுக்கு விரோதமா நான் எழும்புறனே, நான் பேசுறனே, இந்த தைரியம், இந்த துணிகரம் பிசாசு கொடுக்கிறது. ஏன்னா அவன் தான் துணிகரம் உள்ளவன். அவன் தேவனிடத்திலே போயிட்டு தேவனுடைய கண்மணிக்கு விரோதமா பேசுறான், தூண்டி விடுறான். உம்முடைய கையை நீட்டி அவனை தொடும் பார்க்கலாம், அவன் உடையதெல்லாம் பறித்து விடும் பார்க்கலாம், உம்முடைய முகத்துக்கு முன்பாக அவன் உம்மை தூஷிக்கானோ இல்லையோ பாரும் அப்படின்றான். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்குது, அவன் மேல மாத்திரம் உன் கையன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் சொல்றேன், தேவனுடைய அனுமதி இல்லாம, தேவனுடைய உத்தரவு இல்லாம பிசாசு நம்மை நெருங்கவே முடியாது. வேதத்துல இயேசு கூட அவருடைய சீஷர்களை குறித்து பேதுருவிடத்துல பேசும்போது சொல்றாரு, லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 31-32 இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல உத்தரவு கேட்டு, அப்படின்னா உத்தரவு கர்த்தர் கொடுத்தாதான் அவன் புடைக்கவே முடியும். அவன் புடைக்கிறான் அப்படின்னா சில நேரத்துல கர்த்தரும் அனுமதி கொடுக்கிறாரு. சோதனைக்காரன் பிசாசு. அப்ப கர்த்தர் நம்மள பொண்ணா மாத்தணும்னா சில வேலையில யாரு கையில கொடுக்கிறாரு? சாத்தான் கையில கொடுக்கிறாரு. ஏன்னா அவன் தான் சும்மா தங்கமா மாத்துவான், அவன் தான் ஈவு இறக்கம் இல்லாதவன். நம்ம ஆண்டவர் அடிக்கும் போதே அணைச்சிப்பாரு, ஏன்னா பாசம் அவருக்கு. அதனால எப்பா நான் உன்னை அடிக்கும் போதே உன்னை நான் முத்தம் கொடுத்துருவேன், உன்னை நான் அடிக்கும் போதே கட்டி அணைச்சிப்பேன். அதனால நான் உன்னை சிறந்த விதமா உருவாக்குறத விட இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஈவு இரக்கம் இல்லாதவன், அவனை பிடிச்சி, ஏன்னா உன் களிம்ப உன்னை விட்டு அகற்றணும்னா அவன் தான் சூப்பரான ஆளு, அதனால அவன் கையில உன்னை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. உத்தரவு கேட்டுக்கொண்டான், உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க, இன்னும் கம்பீரம் ஒரு அல்லையே சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அநேக நேரங்களிலே நமக்கு வரக்கூடியதான சோதனைகளிலே நாம் நிற்பதற்கும், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கும், நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்கும் காரணம் நமக்காக இயேசு அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். காரணம் இயேசு எல்லா சோதனைகளையும் சந்தித்தவர். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இயேசு சோதனைகள் என்றால் என்னன்னு அவருக்கு தெரியும். ஆகவே இயேசு அநேகம் சோதனைகள் வழியாக கடந்து சென்றபடியினால, எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது 2ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவார். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் சோதனை எப்படி தருவார் தெரியுமா? இவன் இத இவன் இத சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துதான் கர்த்தர் தருவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் ஆல்ரெடி நமக்காக எல்லா பாரங்களையும் சுமைகளையும் தண்டனைகளையும் சிலுவையிலே சுமந்து விட்டபடியினால இப்போதைக்கு நமக்கு என்னது தாங்க முடியுமோ அதை தான் கர்த்தர். ஆதாம் ஏவாளுக்கு என்னத்த பெரிய சோதனையை கொடுத்தாரு? இந்த பழத்தை புசிக்காதன்னு சொன்னாரு. இது ஒரு பெரிய இதுவா சோதனையா? இதை புசிக்கிற நாள்ல நீ சாகவே கவனக்குறைவு என்பது நம்முடைய வாழ்க்கையில வரலன்னா எந்த சோதனையும் தாங்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். சோதனையில தப்பி போகக்கூடிய போக்கையும் அவர் நமக்கு உண்டு பண்ணுவார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதான் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க சீக்கிரமா. 10:13 1 கொரிந்தியர். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனைய ஆண்டவர் நமக்கு கொடுப்பது கிடையாது. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக நீ தாங்கிக் கொள்ள மாத்திரமல்ல அந்த சோதனையோடு கூட நீ தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. போக்கை உண்டு பண்ணுகிறவர், தப்பித்து போகக்கூடிய பாதையை நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே சோத்திரம் நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலே நமக்கு உதவி செய்ய தேவனுடைய குமாரனாகி இயேசு நமக்கு உண்டு. அதே வேளையிலே பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உண்டு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல யோபுவுக்கு அந்த பாக்கியமே கிடையாது. சோத்திரம். யோபுவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும்போது அந்த பாக்கியம் இல்லை. ஆனா அவன் ஒன்றை அவன் உறுதியா இருந்தான். அவன் உத்தமத்துல உறுதியா இருந்தான். அவன் தன்னுடைய தேவ பக்தியில உறுதியா இருந்தான். சாத்தான் அந்த யோபுவினுடையதை எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டாலும் கூட அவன் சிறையிருப்பிலே சோத்திரம் அவனை சாத்தான் வைத்திருந்தாலும் கூட வெறும் 6 மாதத்துல அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவன் எதையெல்லாம் சாத்தான் அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டானோ இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க வெறும் 6 மாதம் தான் அவனுக்கு வந்த சோதனைகள் அப்படி சொல்றாங்க. சௌத்திரம் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவர்களை, உத்தமர்களை, தேவனுடைய தாசர்களை எத்தனை சோதனையில சிறையிருப்புல அவங்க சிக்கி கொண்டாலும் அவர்களை விடுவிக்க நம் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சொல்லலாம், நான் கண்ணியில சிக்கிக்கிட்டேன், நான் சோதனையில நான் மாட்டிக்கொண்டேன், நான் இப்படிப்பட்ட ஆபத்துல நான் மாட்டிக்கொண்டேன்னு சொல்லலாம். ஆனா நீ கர்த்தருடைய தாசனா இருப்ப அப்படின்னா, கர்த்தருக்கேற்ற பக்தி உனக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த பக்தி உள்ளவனை அவருடைய தாசனை சௌத்திரம் அவருடைய பரிசுத்தவான அழிவை காண ஒட்டாத தேவன், அவருடைய ஆத்துமாவை பாதாளத்துல விடாத தேவன், அவர்களை கர்த்தர் விடுவிக்க கர்த்தர் வல்லவர். இப்ப நம்ம இந்த வசனத்தை கேட்கும் போதே நமக்குள்ள என்ன ஆராய்ச்சி போனோம்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பக்தி எனக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருக்கு சிநேகிதனாய் கர்த்தருடைய தாசனா நான் இருக்கிறேன்னா அதற்காக நான் என்ன செய்யணும்? அதற்காக நான் என்ன பாடுபடணும், பிரயாசப்படணும்? இதுல தான் கவனத்தை செலுத்தணுமே தவிர இதுல கவனத்தை செலுத்தினா நீ எத்தனை கண்ணியில, எத்தனை ஆபத்துல, எத்தனை சிறையிருப்புல, பிசாசின் கையில நீ சிக்கி கொண்டாலும் உன்னை கர்த்தர் விடுவிக்க கர்த்தர் வல்லவர். வேதத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சிறையிருப்புல அக்கினி ஜுவாலையில அகப்பட்டு கொண்டாங்க. தானியேல் புஸ்தகத்துல நேபுகாத்நேச்சார் அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றான்? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 26 28 வசனம் வரைக்கும் நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டையிலே வந்து கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அவங்க யாருன்னா உன்னதமான தேவனுடைய தாசராய் இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க எங்கிருந்து வெளியே வரணுமா? அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அக்கினி ஜுவாலையில அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அக்கினி அவங்களை சுற்றிலும் கொழுந்து விட்டு எரியுது, அக்கினி சூளையில் இருக்கிறாங்க.
ராஜா சொல்றான் வெளியே வாங்கன்றான். ஆனா வெளியே வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னால அவங்க யாருன்னு ராஜா கண்டுபிடிச்சுக்கிட்டான். உன்னதமான தேவனுடைய தாசர்களுக்கு கர்த்தர் எப்போதும் துணை. கையை உயர்த்தலையா சொல்லுவோம். தாசர்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அவங்க எங்க மாட்டிக்கிட்டாங்க? அக்கினி சூளையில அகப்பட்டு கொண்டாங்க. அந்த இடத்திலிருந்து ராஜா சொல்றான், நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்றான். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தாங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகள் எல்லாம் கூடி வந்து அந்த அக்கினிக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த புருஷனுடைய அந்த சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவங்க தலையில இருக்கிறதான முடி அந்த அக்கினியில கருகி போகாமலும் அவங்க மேல இருந்ததான சால்வைகள் அவங்க போர்த்தி கொண்டு அவங்களுக்கு மேல இருந்ததான சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினிக்குள்ள இருந்து வெளியே வந்தாலும் அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்தது. அது அந்த அடையாளமே இல்லைங்க. சில வேளையில தேவ பிள்ளைங்க சில உபத்திரவத்தை விட்டு வெளியே வந்தா அந்த உபத்திரவத்துக்குள்ள போனதான அடையாளமே இல்லாத அளவுக்கு ஒரு சேதமும் ஒரு அடியும் ஒரு கீறலும் இல்லாதபடிக்கு ஒரு பீறலும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் பாரு. இது உள்ள நான் போயா வந்தேன் அப்படின்னு நாமே நம்மளை கிள்ளி பார்த்துப்போம். நான் காண்பது கனவா அல்லாவிட்டால் நனவா? உண்மையாவே அக்கினிக்குள்ள போய் தான் வந்தனா? ஒரு சேதமும் இல்லாம இருக்கிறத கண்டார்கள். அப்ப வாசிங்க தொடர்ந்து. நேபுகாத்நேச்சார் வசனித்து, இப்போ அவன் பேசாதவனும் வசனம் பேச ஆரம்பிக்கிறான். நேபுகாத்நேச்சார் வசனித்து சோத்திரம் பண்றாங்க. கை உயர்த்தலையா சொல்லுங்க. அந்நியனும் கூட தேவன் நமக்கு விடுதலையை கொடுப்பார் என்று சொன்னார். தேவன் நமக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். தேவனுடைய தாசர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். துன்மார்க்கம் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான், வசனம் பேசுவான். அவன் சொல்றான், அவன் ராஜா, அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. துன்மார்க்கன், விக்கிரக ஆராதனைக்காரன். அவன் அந்த ராஜா சொல்றான், உன்னதம் தேவனை பார்த்து ஸ்தோத்தரித்து சொல்றான். அவங்க அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற ஒரு தேவர்களையும் சேவித்து பணியாம அவரையே நம்பி. அப்ப அவரையே நம்புறவங்க யார் தெரியுமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இரு. கை உயர்த்தலையா சொல்லுங்க. அப்ப அவங்க யார் தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு அவங்க யார் தெரியுமா? நிறைய பேர் வழவழ குழகுழான்னு உறுதி இல்லாதவங்க. ராஜா சொல்றான், இந்த சிலைக்கு முன்னால விழுந்து பணிந்துகள்னா உங்களை தூக்கி அக்கினி சூளையில போடுவேன்னு சொன்னா எல்லா மண்டைகளும் கீழே கிடக்குது, எல்லாரும் தாழ விழுந்து கிடக்குறான். இந்த 3 பேர் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், அவரையே நம்பி இருந்தாங்க. அதை யார் கண்டுபிடிச்சான்? ராஜாக்கள். நம்மெல்லாம் யாருன்றத உலகம் சீக்கிரமா கண்டுபிடிக்கும். நம்மெல்லாம் யாருன்றத துன்மார்க்க நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் கவனிக்கிறான். நம்ம சொந்தக்காரர்கள் நடுவில் இருந்து நம்மளெல்லாம் விட்டுட்டு இது என்னமோ சர்ச்சைக்கு போகுது, கிறிஸ்தவன் சொல்லி சொல்றாங்க, கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறாங்க, இது டூப்ளிகேட்டா இது ஒரிஜினலா அப்படின்றத சீக்கிரமா அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? யாருன்னா நம்ம நிமித்தம் கர்த்தரை தூஷித்தா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பயனே கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா? அப்படி வாழறதை விட இந்த உலகத்தை விட்டு போறதே பெஸ்ட். என் நிமித்தம் என் தேவனை யாரும் தூஷிக்க கூடாது. அவன் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார் அப்படின்றத பாபிலோனிய மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் கண்டுபிடிச்சான். இவர்கள் தங்களை தேவனை தவிர வேறொருவரை சேவிக்காம அவரையே நம்பி. கையை உயர்த்தலையே சொல்லுவோம். மற்றவனுக்கு தெரியணுங்க, இவன் தேவனை தான் நம்புவான்.
இவன் பணங்களை நம்ப மாட்டான், மனிதர்களை நம்ப மாட்டான், சபைக்கு வர விசுவாசிகளையும் நம்ப மாட்டான், எந்த வெளிநாட்டு சப்போர்ட்டையும் நம்ப மாட்டான். இவன் நம்புறதெல்லாம் யாருன்னா பரலோகத்தின் தேவனையே நம்புறது. எத்தனை பேருக்கு அந்த அடையாளம் என் மேல இருக்கு? என்னை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு அடையாளம் தெரியணும், இவன் தேவனை நம்பி இருக்கிறவன். அதை எத்தனை பேர் விரும்புறோம்? அது பக்திமான்களுக்கு தான் அந்த அடையாளம் இருக்கும், அது தாசர்களுக்கு தான் அந்த அடையாளம் இருக்கும். நம்ம யாருன்றத, ஊழியக்காரன் யாருன்றத விசுவாசி கண்டுபிடிச்சுக்கணும். விசுவாசி யாருன்றது ஊழியக்காரன் கண்டுபிடிப்பான். மற்றவங்க அந்நியர்கள், துன்மார்க்கர்களுக்கு தெரியும், இவன் யாரையும் நம்பலங்க, தேவனையே நம்பி இருக்கிறான். அந்த ராஜா சொல்றான், இவங்க தங்கள் தேவனையே நம்பி இருந்தபடியால் ராஜாவின் கட்டளை என்ன பெரிய சட்டம் இயற்றப்பட்டாலும் அதையெல்லாம் தள்ளி தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் பரலோக தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய தாசரை கையை உயர்த்தலையே சொல்ல. அதனாலதான் சொல்றேன், தாசர்களை விடுவிக்க நம் தேவன் வல்லவர். அதனால்தான் நான் அந்த அர்த்தம், ஒரே ஒரு அர்த்தம், இதுல இருந்து எங்க இருந்து இந்த பிரசங்கம் எனக்கு வந்ததுன்னா, அந்த பக்தி உள்ளவன் யாரு? தாசனுக்கு ஒரு பெயர் பக்தி அப்படி சொல்லி, பக்தி உள்ளவன் பக்தன். அதுல இருந்துதான் இந்த பிரசங்கம். நான் இல்லையே, இந்த தாசனை குறித்து கொஞ்சம் விவரிச்சு சொல்லணுமே அப்படின்னு யோசிக்க தேவ சமூகத்துல உட்காரும் போதுதான் இந்த வார்த்தை வந்து, நீங்க எல்லாம் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நான் எப்படி தாசர்களை விடுவிக்க கர்த்தர் வல்லவர். உயர்த்தலையே சொல்ல, வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்துரு அப்படின்னா, நீ தாசனாய் வாழ்ந்தா உன்னை விடுவிப்பது மாத்திரம் கிடையாது. 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. 30வது வசனம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்துல உயர்த்தினான். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. இதுதான் தாசர்களுடைய முடிவு. இதுதான் அவங்க ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? அப்ப நான் சொல்றேன், குருடர்கள், தேவனுடைய பக்தர்கள், தேவனுடைய தாசர்கள் சில நேரங்களிலே ஆபத்திலும் கண்ணியிலும் பிசாசின் கையிலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சிக்கி கொள்றாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? இதோடு கூட இவன் ஜோலி முடிஞ்சது, இதோடு கூட இவன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் 1 நாள் 2 நாளாகவும் 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கையை உயர்த்தலையோ சொல்ல. ஆண்டவருடைய கண்கள் என்ன பண்ணுதுன்னா பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்குது. அவரை பற்றி உத்தம இருதயம் யாருக்குள்ள இருக்குது? கர்த்தருடைய தாசர்கள் யாரு? சோத்திரம். உத்தமர்கள் யாரு? அவங்க ஒரு நாளும் மாண்டு போவதே கிடையாது. அப்படியே அவர்கள் மாண்டு போனாலும் அவர்களை உயிர்ப்பிக்க நம் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? உலர்ந்து போன எலும்புகளையும் உயிரடைய பண்ணுகிறவர், மகா சேனையா எழும்ப பண்ணுகிறவர். நம் ஆண்டவருக்கு அது சாதாரணமான காரியம். உயர்த்தலையே சொல்ல. வாழ்க்கையில நான் உலர்ந்து போயிருக்கிறேனே, நான் காய்ந்து போய் ஜீவனற்றவனா இருக்கிறேன்னு சொல்லலாம். உன்னை உயிர்ப்பிக்க நம் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். உயர்த்தலையே சொல்ல. இயேசு சொல்றார், மரித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்றார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல கொண்டு போய் நிறுத்தி அவனை பார்த்து 3வது வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சில நேரத்துல வேதத்துல நம்ம பார்க்கும்போது சோத்திர சில வசனங்களிலே தேவன் நம்மை பார்த்து கேள்வி கேட்பாரு. இப்ப அவனை பார்த்து உலர்ந்து போனதன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. சில நேரத்துல நம்மள அப்படி வசனங்களை கேட்பாரு, நம்மள கேள்வி கேட்பாரு. ஏசாயாவுல ஒரு கேள்வி கேட்கிறாரு. 49ஆம் அதிகாரத்துல 24, 25 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49. பராக்கிரமன் கையிலிருந்து கேள்வி கேட்கிறாரு பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற பராக்கிரமன் யார் தெரியுமா? அவன் தான் பிசாசு. சௌத்திர பலவான் அவன். இந்த பூமியில எல்லாரை விட பலவான் அவன். எல்லா மனிதர்களை பார்க்கலாம். எத்தனை வீராதி வீரன், சூராதி சூரன் எல்லாரை பார்க்கலாம்.
எல்லா பேய்களை பார்க்கிறோம். பிசாசு எப்படிப்பட்டவனா? அவன் பராக்கிரமம் உள்ளவன். அவன் கையில இருந்து கொள்ளை பொருளை அவன் 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 கையில போகிறதான கொள்ளை பொருளை பறிக்க முடியுமா? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை அவனிடத்துல சிறைப்பட்டவனை யாராகிலும் விடுவிக்க கூடுமோ அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு. என்றாலும் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதான் நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறிச்சு பார்த்தோம். தம்முடைய தாசர்களை அவர் விடுவித்தார் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொல்றான். நாம் தேவனுடைய தாசர்களா இருந்தா சாத்தான் பலவான் பராக்கிரமன் நம்மையே அவன் கையில கொள்ளை கொண்டு போனாலும் சிறைப்படுத்தி கொண்டு போனாலும் விடுவிக்க நம்ம ஆண்டவர் வல்லவரார். தெய்வ உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அபிஷேகம் பெற்றவன் தான் அவனுக்கு யமன். யாருக்கு? அவன் பிசாசே பெரியவன். அவன் மற்றவங்களெல்லாம் அழிக்கிறவன். அவனை அழிக்கிறதுக்கு யாருன்னா இருக்கிறாங்கன்னா அபிஷேகம் பெற்றவங்க. அந்த அபிஷேகம் பெற்றவங்களை பார்த்தா நடுங்குவான். ஒரு சின்ன ஒரு தாவீதை பார்த்து பெரிய கோலியாத்து நடுங்கி விழுந்து போனான். இந்த நாட்கள்ல யார நீ பைபிள் கையில் வச்சிருக்கிறதுனால உன்னை பார்த்து கர்த்தர் அவன் பிசாசு பயப்பட மாட்டான். நான் எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போறேன் தெரியுமா? நான் எவ்வளவு ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்குறேன் தெரியுமா? அதை பார்த்து பிசாசு பயப்பட மாட்டான். உன் தலைமையில கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்கிறதான கிரீடம், அவருடைய பரிசுத்த தைலத்தினால் நீ அபிஷேகம் பெற்றிருந்தா உன் வாயிலிருந்து போ பிசாசே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா அவன் எங்க போய் விழுவான்னு அவனுக்கே தெரியாது. அதனால அதை சொல்லிடக்கூடாதுன்றதுனால உன் முன்னாலே வரமாட்டான். இந்த அபிஷேகத்தை மட்டும் நீ பெற்றுக்கொள்ளாம ஆவியானவருடைய நிறைவு மட்டும் உனக்குள்ள இல்லாம ஓ பிசாசேனா உன் அப்பனையும் எனக்கு தெரியும், உன் பாட்டனையும் எனக்கு தெரியும், என்னையா விரட்டுறன்னு உன்னை விரட்டிடுவான். பிறகு துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாணத்தோட ஓட வேண்டியதுதான், கேவலப்படுத்திடுவான். அதனாலதான் ஊழியத்துல வரும்போதும் விசுவாச வாழ்க்கையில் இருக்கும் போதும் நம்மை நாம் நிதானித்து நான் தேவனுடைய பிள்ளையா, என்ன தைரியம் எனக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க, ஒவ்வொரு மனிதர்களை நான் ஃபேஸ் பண்ண, ஒவ்வொரு பிரச்சனை வழியா நான் கடந்து போக என் தைரியம் எங்கிருந்து வருகிறது? என் சுய பலத்தினால், என் பண பலத்தினால், என் படிப்பு பலத்தினால் வருதா? என் அதிகார பலத்தினால் வருதா? வெட்கப்பட்டு போயிடுவ. நீ பலன் எங்கிருந்து வரணும்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமா எழும்பி குடியேற்றுவார், உனக்கு ஜெயம் எடுத்து தருவார். ஆவியின் நிறைவு இருந்தா தில்லா போ. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும் பொழுது, நீ பிரச்சனையை நீ எதிர்கொள்ளும் பொழுது, உன் மனைவியை சந்திக்கும் பொழுது, எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எனக்குள்ள நான் அல்ல ஆண்டவரே, நான் அல்ல, ஆவியானவர் என்னை பயன்படுத்த, என்னை மறைத்து நீர் எழுந்தருள நீ. அதனால்தான் மோசே அடிக்கடி சொல்றான், தேவனே நீர் எழுந்தருளும், சத்துருக்கள் யாவரும் சிதறுண்டு போவார்களாக. மோசேக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய தேவனுடைய தாசன். அவனுக்கு தெரியும் தேவன் எழுந்தா சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போவாங்க. அந்த மனிதர்கள் எல்லாம் எதில கவனமா இருந்தாங்கன்னா, எங்க வாழ்க்கையில, எங்க பயணத்துல, எங்க பிரயாணத்துல, எங்க கூட்டத்துல தேவன் எங்களோடு கூட இருக்கணும். அவர் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறுண்டு போவாங்க. அவர் எங்களோடு கூட இல்லைன்னா எங்களுக்கு எந்த விசேஷமும் இல்லை. அவன் சொல்றான், நானும் உம்முடைய ஜனங்களும் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. இதை கேட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க இல்லைன்னா வெட்கப்பட்டு போயிடுவேன், என் வாழ்க்கையில நீங்க இல்லைன்னா பரிதாபமான நிலைக்கு போயிடுவேன், என் வாழ்க்கையில நீங்க இருக்கணும். அந்த பலன் நமக்குள்ள இருக்கணும். அந்த பலன் யார் கொடுக்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலனை தருகிறவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, சௌத்திரம் நமக்கு, குருடர்களுக்கு, பக்தர்களுக்கு, தேவனுடைய தாசர்களுக்கு முடிவு என்பதே இல்லை. புரிஞ்சாதான் அல்லேலூயா சொல்லுவீங்க. யாருக்குங்க? பக்தர்களுக்கு. யாரும் முடிவை உண்டு பண்ணவே முடியாதுன்றேன். பிசாசு நேரடியாகவோ
மனிதர்கள் மூலமாகவோ நமக்கு ஒரு முடிவை இவனுக்கு உண்டு பண்ணணும் அவன் நினைச்சிட்டான் அப்படின்னா, தேவனுடைய தாசர்களுக்கு, தேவனுடைய பக்தர்களுக்கு அவன் எங்க முடிவை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறானோ அங்கதானே ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்தார். புரியுதா? புரிஞ்சவங்க எல்லாம் யாரு அப்படின்னா மூடர்கள் அல்ல. மூடனுக்கு ஞானம் என்பது எட்டாத உயரம். இப்ப நான் பேசுறது தேவனுடைய ஞானத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், வசனத்தின் ஞானத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது உனக்கு எட்டுதா? இது உன்னுடைய புத்திக்கு, இது உன்னுடைய ஞானம், இது உங்களுக்கு எட்டுதா? இது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுதா? அப்ப நீங்க யார் அப்படின்னா மூடர்கள் அல்ல. மூடன் என்பவன் யாரு? தேவனை குறித்து சரியான புரிதல் இல்லாதவன், தேவனை சரியாக அறியாதவன். அவனுடைய வாழ்க்கையில எத்தனை படிப்புகள், எத்தனை செல்வாக்குகள் இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட். ஏன் அப்படின்னா தேவனை குறித்ததான அந்த புரிதல் அவனுக்கு இல்லையே. பரிதாபமானவன். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை, வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதம் தெரியுதா? வேதத்தை அறிகிறீர்களா? தேவனை அறிகிற அந்த அறிவு உங்களுக்குள்ள வந்திருக்குதா? வரலனா அவங்களுக்கு பெயர் சபிக்கப்பட்டவங்க. தேவனை குறித்த சரியான புரிதல் இல்லாதவன் மூடன். அவனுக்கு ஞானம் என்பது எட்டாத உயரமா இருக்குது. அவன் எத்தனை பெரிய பிரில்லியன்ட்டா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ளணும், நான் தேவனை குறித்த சரியான புரிதல். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்கு இருந்து போதகம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, இதை சரியான விதத்தில் நான் புரிந்து கொண்டா நான் கர்த்தருடைய தாசன். எனக்கு முடிவு என்பது ஒருவராலும் உண்டு பண்ண முடியாது. என் தேவன் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஒருவேளை நேரடியாய் பிசாசு எழும்பினாலும், அவன் மனிதர்கள் மூலமா பிசாசு எனக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணணும்னு நினைத்தாலும், அங்கேதானே எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பாவுக்கு அதுதான் நடந்தது. இயேசு யாருன்னு சொல்லி பார்த்தா, உலகத்துல எத்தனை தேவனுடைய தாசர்கள் தோன்றினாலும் அந்த தாசர்கள் எல்லாரை பார்க்கிலும் தேவனுக்கு பிரியமான தாசன் யார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அதை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், பிதாவாகிய தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என் நேசன், என் ஆவிய அவர் மேல நான் அமர பண்ணினேன். எத்தனை பேர் நீ தேவனுடைய தாசனா இருந்தா, நீ தேவனுக்கு உகந்தவனா இருந்தா, உன் மேல யார் அமர்ந்திருப்பார் அப்படின்னா ஆவியானவர் அமர்ந்திருப்பார். அப்போ நீ பேசுற அந்த வார்த்தைகள் எல்லாம் அமெரிக்கையாக இருக்கும். உன் மனைவியினிடத்திலும் சரி, உன் பிள்ளைகளிடத்திலும் சரி, உன் வேலை ஸ்தலத்திலும் சரி, உனக்கு மதிப்பு கூடும், மரியாதை கூடும், நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த உலகத்துல தோன்றின எத்தனையோ தேவதாசர்களை, தேவனுக்கு பிரியமான தாசன் ஆண்டவராகிய இயேசு, அவர் மேல பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அமர பண்ணினார். அமர பண்ணினார்னா அவர் விலகாதவர், அவர் என்றென்றும் அந்த ஆவியானவர் அவர் மேல இருந்து கொண்டே இருந்தார், அவருக்குள்ளே இருந்து கொண்டே. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்திலே ஆவியின் நிறைவு இருந்தது. அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த உபதேசத்திலே ஆவியின் நிறைவு இருந்தது. அவர் அற்புதம் செய்யும் பொழுது, அவர் ஆகாரம் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் என்ன காணப்பட்டதுன்னா அந்த ஆவியின் நிறைவு அவருக்குள்ளே காணப்பட்டது. சிலுவையை சுமக்கும் பொழுது அந்த ஆவியின் நிறைவு இருந்ததுனாலதான் இவங்கெல்லாம் தெரியாம செய்யறாங்க, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க, அந்த ஜெபத்திலே, அந்த வேண்டுதலிலே தேவனுடைய ஆவியின் நிறைவு இருந்தது. இயேசு பிதாவுக்கு பிரியமான நேசன். அவருடைய ஆவியை அவர் மேல அமரப்பணி. வாசிங்க தொடர்ந்து. அவர் யாருன்னா புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம், யாரு வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. தேவனுடைய ஆவி யார் மேல தங்கி இருக்கிறது, தேவனுடைய தாசர்கள் பக்தர்கள் யாரோ அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க. கூக்குரல் தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அவங்க பேசுறது வெளியே வரைக்கும் கேட்காது. அவர் கூக்குரலிட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதியில கேட்பதும் இல்லை. ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல, 42 தானே நமக்கு வாக்குத்தத்தமே.
42:16 தானே. அப்ப ஒண்ணுலயே அவரை பத்தி வந்துருது. ஸ்தோத்திரம். நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, அமர பண்ணின. புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், கூக்குரலிடவும் மாட்டார். அப்ப நம்ம ஆண்டவர் யாருன்னா, அவர் அமைதியின் மன்னன். சொல்லும், கம்பீரம் ஒரு அலையே சொல்லும், இடி முழக்கம் போல ஒரு அலையே சொல்லும். அமைதியின் மன்னனை தூக்கி சிலுவையில் அரைஞ்சாங்க யூதர்களை விட கொடூரமானவங்க யாருமே கிடையாது. சிலுவையில் அறைந்தாங்க, அவரை கல்லறையில வைத்து மூடினாங்க. முடிவு எப்படி உண்டு பண்றான்? மனிதன் நினைக்கிறான் இதோடு கூட இவர் ஜோலி முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். யூதர்களை தான் நினைச்சாங்க. தேவனுடைய யோசனையை அறியாதவங்க. பிசாசா தான் நினைச்சான், யூதர்கள் கையில கொடுத்துட்டேன்ல, இப்ப இங்க உனக்கு கல்லறைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கல்லறையில வச்சு அடைச்சி கல்லறைக்கு முத்திரையும் போட்டு, இதுவும் போதாதுன்னு சொல்லி கல்லறைக்கு காவல்காரர்களையும் வைத்து எப்படி பத்திரப்படுத்துறான். எல்லாம் பண்ணாலும் கூட தேவனோ இயேசுவின் சிறையிருப்பை மாற்றினார். அதான் போன வாரம் உயிர்த்தெழுதல் ஆராதனை வந்தது. கை உயர்த்தலையோ போன வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனை. ஆனால் அதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு ஞாயிறும் நமக்கு ஸ்பெஷல் தான். வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்தவரை சீஷர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிரோடு கூட அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றி இயேசுவை உயிரோடு கூட தேவன் எழுப்பினார். அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்துல யூதர்களை பார்த்து பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் இயேசுவை எழுப்பினார். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, கையை உயர்த்தலையோ சொல்லுங்க, இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 20-22 வசனம் வாசிங்க. எல்லா எழுப்பினது மாத்திரமல்ல, உயர்வு. கையை உயர்த்தலையோ சொல்லுங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அந்த அக்கினி ஜுவாலையில இருந்து அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வந்த பிறகு பாபிலோன் தேசத்திலே ராஜா அவர்களை உயர்த்தினான். இப்போ அந்த மரித்தோரை விட்டு இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினது மாத்திரம் கிடையாது, எல்லாவற்றை வாசிங்க, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும், இந்த உலகத்தில் என்னென்ன வல்லமையோ, என்னென்ன அதிகாரமோ, என்னென்ன துரைத்தனமோ எல்லாவற்றிற்கும், இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இயேசு மரித்த போது எல்லாத்துக்கும் கீழே அவர் கல்லறைக்கு போயிட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பின பிறகு அவருடைய பாதங்களுக்கு எல்லாமே கீழ்ப்பட்டுருச்சு. ஏன்னா எல்லா உயர்வுகளுக்கும் உயர்விலே ராஜாக்களின் ராஜா தான் நம்முடைய ஆண்டவர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாக்களின் ராஜா தான் நம்ம ஆண்டவர். எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்குது. இன்னும் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கடைசியா பரமேறி போவதற்கு முன்பாக மார்க் 16:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியா அந்த சீஷர்களோடு கூட கர்த்தர் பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தை, அங்க அப்படியே சூப்பரா சொல்லப்படும். கை உயர்த்தலையே, நம்ம ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும், அவர் கடைசியா சீஷர்களோடு பேசின பிறகு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்தார். அங்க உட்கார்ந்து அங்கிருந்து ஒண்ணு பேசினாரு. அது யாருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, யோவான் தரிசனத்துல பாக்குறான். என்ன பாக்குறான்? தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து அங்கிருந்து பேசுறாரு. ஏசப்பா என்ன பேசுறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், நான் ஜெயம் கொண்டு
என் பிதாவின் சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே கூட என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போன பிறகும் பிதாவின் வலது பாரிசத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகும் அவருடைய போதகம் முடியல. அங்கிருந்து பேசுகிற போதகம் என்னன்னா, இப்ப நமக்கு அந்த போதகம் வருகிறது. இயேசு சொல்றார், நான் ஜெயம் கொண்டு இப்ப எனக்கு கிடைத்திருக்கிற அந்த உயர்வு, இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறது. நான் ஜெயம் கொண்டு இப்போ என் பிதாவின் வலது பாரிசத்திலே நான் உட்கார்ந்து இருக்கிறபடியினாலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் கூட என்னுடைய சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வன் சொல்லி சொல்றார். எத்தனை பேருக்கு அந்த அருள் வேண்டும்? எத்தனை பேருக்கு அந்த உயர்வு வேண்டும்? அப்போ நல்லா விளங்கி கொள்ளணும். தேவனால் நடத்தப்படுகிற குருடர்களுக்கு, அவருடைய பக்தர்களுக்கு, தாசர்களுக்கு, இயேசுவை போலவே ஜெயம் எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயர்வைகளை விட உயர்ந்த ஒரு உயர்வை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். தாசர்களாய் வாழ்வோம், பக்தர்களாய் வாழ்வோம், மெய் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.